ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ளவுட் ஸ்டோரேஜில் டெஸ்டிங் டாஸ்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை இன்ஃப்ளூயன்சர் எப்படி பண்ணணும், யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களாம் அதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ் இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வியூ ஆகும். இதில் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுக்கும்போது பாஸ்வேர்ட் சேஞ்ச் கொடுக்காதீங்க, சேவ் கொடுக்காதீங்க. அதே மாதிரி 10 days பிஃபோர் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் வச்சுருந்தீங்களோ அதை கொடுங்க. கரண்டாக சேஞ்ச் பண்ணது கொடுக்காதீங்க, ஓப்பன் ஆகாது. அது அப்படின்னா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ்டேக்லாம் வரும். அதுக்கப்புறமேல்ட்டு நிறைய ஐடி வச்சுருக்கிறவங்க இதில் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா இதுக்குமே அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிரும். அதனால் நமக்கு ஒர்க் பண்ணும் போது சங்கடமாக இருக்கும். அதனால் க்ளவுட் ஸ்டோரேஜுக்குன்னு உள்ளதை நீங்கள் என்றைக்குமே சேவ் கொடுக்கக்கூடாது. இதை ஒரு டைரியிலையோ இல்லைன்னா நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவுமே இதில் மெயில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட மெயில் ஐடியில் எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜ் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு இந்த மாதிரி டைட்டில் கொடுத்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களோட மெயில் ஐடியில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வியூ ஆகும். நீங்கள் அப்போயே யூஸ் பண்ணிக்கலாம். நோட்டுனா கூட அப்பப்போ நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மெயில் ஐடியில் போட்டு வச்சுக்கோங்க, பத்திரமா இருக்கும். இப்போ நான் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த சேவ் கேக் பார்த்திங்களா, இதில் நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அது அப்படியே போயிடும். இந்த மாதிரி தள்ளி விட்ருங்க. அதுக்கப்புறமேல்ட்டு நம்மளோட கோ டு டேஷ்போர்ட் இருக்கா, அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். வெல்கம், அதுக்கப்புறம் டேஷ்போர்ட், அதுக்கப்புறம் க்ளவுட் ஸ்டோரேஜ், அப்புறம் எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க். இப்போ டெஸ்டிங் டாஸ்க் இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவையான இமேஜ் இந்த இருக்குது. இந்த இமேஜை வச்சுக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 3 minutes வரைக்கும் மோர் தென் உங்களால் எவ்வளோ இதுக்கான ஃபீட்பேக் கொடுக்க முடியுமோ அதுக்கு ஏற்றாப்ப நீங்கள் வீடியோ லென்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மியூசிக் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல்ட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னவோ அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்குற இமேஜை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஹேஷ்டேக்ஸு, இந்த 10 ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பான்சர் லிங்க் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, பைமோட்டு ஏஜிகோஸ்டி தான் நமக்கு ஸ்பான்சர் லிங்க். அதுக்கடுத்து ஜென்யூன் ஃபீட்பேக், பர்சனலாக உங்களுக்கு எஸ்பிஓ பற்றி என்ன சொல்ல தோணுதோ அதை நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வெப்சைட், யூடியூப், பிளாக் எல்லா இதுலையும் எப்படி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அதுக்கடுத்து இதுக்கு நீங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹேஷ்டேக்ஸ்லேருந்து இந்த லிங்க் வரைக்கும் இந்த இருக்குது பார்த்திங்களா, இது ஃபுல்லாக ஹேஷ்டேக்ஸ், இதெல்லாம் நம்மளோட ஸ்பான்சர் லிங்க்ஸ். இந்த லிங்க்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம கொடுக்கணும். இதில் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது. யூடியூப்பில் கொடுக்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. டைட்டிலில் அந்த ஹேஷ்டேக்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோவுமே கேப்சர் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்த ஹேஷ்டேக்ஸ்லேருந்து நம்ம கொடுத்த பிக்சர் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக வியூ ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக ஒன்று விடாமல், ஒரு ஹேஷ்டேக்ஸ் விடாமல், இதெல்லாம் வேண்டாம். இதாக இருக்குது பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே எஸ்பிஓவில் ஸ்டார்ட் பண்ணி இந்த எஜிகோஸ்ட் வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு போய்க்கலாம். நீங்கள் வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஷார்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம டைட்டில் கொடுக்கணும். இது நீங்கள் என்ன எதுக்காக இதை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபீட்பேக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம மை ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு
நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் பார் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் ஒர்க் ஆகும். அப்புறம் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால வியூ ஆகலை. நமக்கு வந்து இந்த லிங்க்ஸ் எதுவுமே இதில் இப்போ தேவையில்லை. நமக்கு தேவையானது ஃபுல்லாக வந்து அந்த ஹேஷ்டேக்ஸ் மட்டும்தான். இந்த ஹேஷ்டேக்ஸில் பார்த்திங்களா இன்னுமே வந்து டெலிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. 100 வேர்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கும்னு சொல்லுது. நமக்கு எஸ்பிஓ பத்திரம் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். எஜுகோஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, எஜுகோஸ்ட்டு பைமோட்டு இதெல்லாம் வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னுமே வந்து 7 லெட்டர்ஸ் எடுக்க சொல்லியிருக்கு. இப்போ இந்த பைமோட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்களா இப்போ கரெக்டாக இருக்குது, 98 இருக்குது. இப்போ இதில் வந்து பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு பப்ளிக்கில் தான் இருக்குது. இது வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், அதாவது இது கிட்ஸுக்கானது கிடையாது, இது 18 இயர்ஸ் அபோவ் உள்ளவங்களுக்கு தான் அப்படின்றதையும் நம்ம கொடுத்தாச்சு. கமெண்ட் எல்லாமே ஆனில் இருக்குது, நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ அப்லோட் ஆகுது பார்த்திங்களா, அப்லோட் ஆகிட்டுருக்கு பார்த்திங்களா, அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகி முடித்ததுக்கு அப்புறமேல்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருமே நம்ம ஒய்டி ஸ்டுடியோ வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் இப்போ போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். வியூ ஆகிறப்போ மேலே வந்து இந்த பார்த்திங்களா எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து டைட்டில் எதுவுமே எடிட் பண்ணவே வேண்டாம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம வந்து மேக் பண்ணணும். அதில் டிஸ்கிரிப்ஷன் நம்ம மேக் பண்ணலை. ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்பிஓ பற்றினா நம்மளோட ஜென்யூன் ஃபீட்பேக்கை இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் என்னோடய ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேல்ட்டு கீழே இது பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு ஏன்னா அதிலே கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஹேஷ்டேக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் கீழே இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு பேஸ்ட் ஆப்ஷன் காட்டும். நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து பேஸ்ட் ஆகிரும். பார்த்திங்களா பேஸ்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், இதுதான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. டைட்டில் இருக்குது, பப்ளிக்கில் இருக்குது, கிட்ஸுக்கானது கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒய்டி ஸ்டுடியோவில் எடிட்டிங் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளோட யூடியூப்பில் வந்து நம்மளோட பேஜை வியூ பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து ஷார்ட்ஸு தான் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஷார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் வியூ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஷார்ட்ஸை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலே இருக்கும். நம்ம என்ன போஸ்ட் போட்டோமோ அது மேலே இருக்குது பார்த்திங்களா, போஸ்ட் மேலே இருக்குது, நம்மளோட ஹேஷ்டேக்ஸ் கீழே இருக்குது, இதுக்கு மேலே பைமோட்டில் எஜுகோஸ் லிங்க் எல்லாமே இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட போர்ட்டலுக்கு வந்துக்கலாம். போர்ட்டல்லாம் வந்துட்டு இந்த பேஜில் வந்து வெளியே வரணும். கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பப்ளிக் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே இதை அப்லோட் பண்ணும்போது வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால் இது காட்டலை. நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அப்லோட் ஃபைல் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நேமுன்றது வந்து எதை கொடுக்கணும் அப்படின்னா நேம். நம்ம யூடியூப்பில் தானே பண்ணோம், யூடியூப் தான் நேமு. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபீட்பேக்கு, இது வந்து கேட்டகரி டெஸ்டிங். இதில் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்கும் பார்த்திங்களா. சூஸ் ஃபைல் வந்து நம்ம இப்போது கரண்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல, அதுதான் நமக்கான சூஸ் ஃபைல். அதை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் காட்டும். இதில் வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா டவுன்லோட் ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு காட்டுதா. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
இது நம்ம கரெக்டு அப்படின்றதுனால இதை அப்படியே விட்டுருவோம். தப்பு அப்படின்னா நம்ம அதை டெலிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டு. அவ்வளோதான். நம்மளோட இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு எப்படி நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். மேலும் இதே மாதிரி வீடியோவுக்கு மதியமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.